Praise the Lord. Thank you. ஸோ எல்லோரும் இன்ட்ரடியூஸ் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே எல்லாருமே கூடியிருக்கிற போது அந்த ஃபஸ்ட்டே சொன்னது இதுதான், சீஷர்களை உருவாக்குறது. ஸோ த கிரேட்டஸ்ட் கமிஷன் நமக்கு கொடுத்துருக்குது. மத்தேயு 28:19-20 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரையும் சீஷராக்கணும். யூ ஹேவ் டு மேக் தெம் ஒபே த கமாண்ட்ஸ். நீங்களும் சீஷராக மாறணும், மற்றவங்களும் சீஷரை உருவாக்கணும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு சீஷராக நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேஸ் என்ன பார்த்தீங்கன்னா, த வேர்ட் ஆஃப் காட். ஸோ பைபிள் எவ்வளோ நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்டர்னல் ஸ்கான்டிஃபிகேஷன் நடக்கும். இந்த இன்டர்னல் ஸ்கான்டிஃபிகேஷன் நடக்க உங்களுக்குள்ள அந்த அனாயிண்டிங் பபுள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ த மோர் யூ ஸ்பெண்ட், இரவும் பகலும் பிரியமாயிருந்து இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவனாக மாறுறீங்க. அந்த பாக்கியவான் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் கனி தருகிற மரங்களா, டைம்லி நேரத்தில் கனி தருங்களா, அந்தந்த மரங்கள் அந்தந்த நேரத்தில் கனி தருவது. ஸோ இந்த கனி தந்த உடனே என்ன ஆகும்னா, நம்ம கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும். ஸோ சங்கீதத்தில் சொல்லப்படுற விஷயம் இதுதான். ஸோ இதுதான் ஒரு சீஷனுக்கு அடிப்படை குவாலிட்டி. ஸோ இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிற நம்ம ஒரு பிலீவராக என்டர் ஆகிறோம் கிறிஸ்துவத்துக்குள்ளே. இந்த பிலீவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சீஷராக நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சீஷன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை போல மறுரூபமாக்கப்படுகிற ஒரு விஷயமாக மாறுது. ஸோ இந்த என்ட்ரி லெவலில் இருக்கிற நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோயிங் டிசைபிள்ஸாக நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகணும். ஸோ அந்த முடிவு பரியந்தம் வரை நம்ம ஃபேமாக நின்று இந்த வசனத்தை நம்ம செய்யணும். ஸோ எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, ரொம்ப நேரம் வர்ஷிப் பண்ணலாம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணலாம், ஆனால் ரொம்ப நேரம் பைபிள் படிக்க முடியாது. ஸோ விஷயமே அதில் தான் இருக்குது. எவ்வளோ நேரம் நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களோ, ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் பைபிள் அதை படிக்கிறீங்களோ, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை இன்னும் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூ டெஸ்டமெண்ட், இந்த 4 காஸ்பல்ஸ், மார்க், மேத்யூ, லூக், ஜான், அதுக்கப்புறம் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், இதை படிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வே யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ நீங்கள் வேர்ட் ஆஃப் காட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி, இந்த காஸ்பிள்ஸில் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் பற்றி நிறைய பேசப்படுது. ஸோ இயேசு என்னென்ன காரியங்கள் செஞ்சாரோ அதை நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம் அப்படின்றத இயேசுவே சொல்லிட்டார். ஸோ அவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியும் செய்வான், அதிலும் மேலான கிரியை செய்வான். ஸோ இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய ப்ராமிஸ். ஸோ இது சொல்லிட்டாரு அப்படின்னாவே நிச்சயமாக இது நம்மளால் செய்ய முடியும். ஆமென். ஸோ அவர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் பொய் கிடையாது. அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல. ஸோ இந்த வார்த்தை நமக்கு இப்போ பெரிய பலமாக இருக்குது. ஸோ ஒரு என்ட்ரி லெவலில் வரும்போது பார்த்தீங்கன்னா விசுவாசி. ஸோ ஒரு விசுவாசி, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அவங்க விசுவாசி. இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே இந்த விசுவாசியோட முதல் கேரக்டர் என்ன அப்படின்னா, விசுவாசிகள் செய்யும் அடையாளங்களை செய்யணும். மார்க் 16:17-18 சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசிகள் செய்யும் அடையாளங்கள் என்ன? வியாதியஸ்தர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் கை வைக்கும் பொழுது அங்கே அற்புதம், சுகமாகணும், பிசாசு திருத்தணும், எல்லா விதமான வல்லமைகளும் இந்த என்ட்ரி லெவல் பிலீவருக்கே கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி லெவலில் வந்த உடனே வி ஷுட் ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்தாருன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம போயிட்டே இருக்கும்போது அடுத்து கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஸோ பரிசுத்த ஆவியாருடைய வரங்கள், இந்த வரங்களை பெற்று நம்ம அந்த கனிகளை கொடுக்கணும். ஸோ கனிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் வின்னிங் சோல்ஸ் ஃபார் த கிங்டம். ஸோ அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய விஷயத்தை நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, என்ன வசனத்தை நம்ம படித்தோமோ அந்த வசனத்தை இருதயத்தில் எழுதி அந்த வசனத்தை அப்படியே நம்ம செய்கிறோம். அந்த வசனம் அப்படியே செய்யும் பொழுது, கிரியை செய்யும் பொழுது, அடுத்து மற்றவங்க அதை பார்க்கும் பொழுது அவங்க அதை கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் டிசைபிள்ஷிப். ஸோ இதுதான் நம்ம இந்த சீஷர்களை உருவாக்கிட்டோம்னா எழுப்புதலுக்கு இதுதான் பேக் போனாக இருக்குது. ஸோ இந்த அற்புத அடையாளம் அப்படின்றது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆன் அண்ட் ஆஃப் டெய்லி 24/7 நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் டூயிங் இட் எவ்ரி திங், லைக் ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இது எதுவாக இருக்கலாம், வியாதின்னு கிடையாது, இது இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நாம் புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை உடையவர்கள். ஸோ இதில் நான் இதை பேஸ், நீங்கள் எல்லாம் புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ இப்போ இந்த புதுசாக இருக்கிறவங்க நெக்ஸ்ட் லெவல் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ ஒரே லெவலில் இருக்கக்கூடாது. ஸோ தட்ஸ் வாட் த டிசைபிள்ஷிப் இஸ் ஆல் அபவுட். ஸோ இந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் என்ட்ரி லெவலில் தான். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமைகள் எல்லாருமே ஷேர் பண்ணலாம். இந்த வேர்ட் ஆஃப் காடை நம்ம ஷேர் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு ஒரு சாட்சி
கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாருன்னா அந்த சாட்சியை நம்ம சொல்லும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. ஸோ அதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அதன் மூலயமா ஒரு எழுப்புதல் அந்த இடத்துல உண்டாகும். திஸ் இஸ் கால் சோல் வின்னிங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ரீசெண்டாக நடந்த ஒரு டெஸ்டிமனி சொல்கிறேன். ஸோ இது நம்ம மோஸ்ட் இன்ட்ராக்டிவ் செஷனாக மாற்றிக்கலாம். ஒருத்தர் மாத்திரம் பேச வேண்டாம். ஸோ சாட்சிகளை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்சர் பண்ணி இப்போ ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போவோம். லெட் இட் நாட் பி அ ப்ரொஃபஷனல் மீட்டிங் மாதிரி இருக்க வேண்டாம். இல்லை பரிசுத்த ஆவியானவர் ஏன்னா அந்த ஆதி அப்போஸ்தலர் சபையிலையும் சரி இயேசு ஊழியம் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. இட் வாஸ் மோஸ்ட் இன்ட்ராக்டிவ். எல்லாருமே பேசினாங்க, அவருடைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அப்போ அந்த இடத்துல தீர்வு பிறந்தது. ஸோ அதே மாதிரி நம்மளும் அதே பேட்டர்னில் நம்ம இங்கே செய்வோம். ஸோ போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி கணேசன் சொல்லிட்டு 62 வயசு காஞ்சிபுரத்தில் இருந்து அட்மிட் ஆகிருந்தாங்க பில்ரோத் ஹாஸ்பிட்டலில். ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ஸ், கிட்னி ஃபெயிலியர், கிரியேட்டின் லெவல் 1.2 தான் இருக்கணும். இது 9.1 கிட்ட ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ எமர்ஜென்சி கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது ஒரு ரிக்வெஸ்ட் வந்துருந்துச்சு, நாங்கள் அங்கே போனோம். ஸோ போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லி இப்போது அவங்களுக்கு வசனத்தை போதிச்சோம். இப்போ வசனத்தை சொல்லி கிளைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன வசனம்? வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்து சொல்கிற அந்த அதிகாரம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா நாம் கிறிஸ்துவை உடையவர்கள். இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு போயிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிடுறாங்க, எமர்ஜென்சி கண்டிஷன் ஒன்றும் பண்ண முடியாது, சிசியூவில் போட்டுடலாம், அடுத்து எமர்ஜென்சி டயாலிசிஸ் உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். இந்த இடத்துல போயிட்டு நம்ம காஸ்பல் பண்ணுறோம். காஸ்பல் பண்ணிவிட்டு அந்த பேஷண்ட்க்கு எப்படி ஜபிக்கணும், எப்படி கிளைம் பண்ணி நீங்கள் ஜபிக்கணும், எப்படி இயேசுவின் கருத்துலேருந்து அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அந்த இடத்துல போய் ஒரு சின்ன டெமோ கொடுக்கணும். சரி, நம்ம நார்மலாக போயிட்டு என்ன பண்ணுவோம்னா உடனே வியாதியஸ்தனை போய் தலையில் கை வச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுவோம், உடனே போயிடுவோம். அப்படி கிடையாது. சீஷர்களை உருவாக்குறது எப்படின்னா யூ ஷுட் மேக் ஹிம் லேர்ன் த என்டையர் திங். ஸோ அந்த அற்புதத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஹவு டு கிளைம் த வேர்ஸ், அந்த வார்த்தையை நம்ம எப்படி கிளைம் பண்ணோம், அந்த வார்த்தையை கிளைம் பண்ணும்பொழுது தான் அந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா ஜீவனும் மரணம் நம்மளுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் நம்ம அதை கிளைம் பண்ணும் போது தான் நடக்குது. ஸோ இந்த பேஷண்ட் ஒரு கிரிட்டிக்கல் கேரில் இருக்காங்க, மறிக்கிற வாயிலத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல போயிட்டு அவங்களுக்கு சொல்கிறோம், ஸோ இந்த மாதிரி கிளைம் பண்ணுங்கன்னு. பேஷண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அவர் கிளைம் பண்ணுறாரு. இவர் கிளைம் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இயேசுவின் நாமத்தில் அதை இன்ஹெரிட் பண்ண ஆரம்பித்து 4 ஹவர்ஸ்க்கெல்லாம் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது. இவருடைய ப்ரீத்திங் நார்மல் ஆகுது, இவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் நார்மல் ஆகுது, அவருடைய வைட்டல்ஸ் எல்லாமே நார்மல் ஆகுது. அப்போ டாக்டர்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, எமர்ஜென்சி டயாலிசிஸ் வேணாம், கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இவர் இன்னும் அந்த வசனத்தை இன்னும் பிடிக்கிறாரு. அடுத்து விசுவாச அறிக்கையிடுகிறார். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய கிட்னி 2ம் நார்மலாகு என்று கட்டளையிடுகிறேன். இதுதான் கட்டளை கொடுக்கிறது. இயேசுவின் நாமத்தில் விசுவாச அறிக்கை. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கட்டளையிடும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுது. இப்போ இந்த பேஷண்ட் ஐசியூ கண்டிஷனில் இருந்து அந்த ஃபர்ஸ்ட் மிராக்கிள் பார்த்தாச்சு. ஆல் ஆஃப் a sudden 4 ஹவர்ஸ்க்குள்ள ஸ்டேபிள் ஆகிறார். அடுத்து இவருடைய விசுவாசம் வளருது. இப்போ இது போதாது, he wants a complete deliverance. ஸோ உடனே விசுவாச அறிக்கையிட்டே இருக்காரு. அப்போ இவருக்கு சொல்லப்பட்ட அட்வைஸ் என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் உங்கள் கிட்னி கிட்ட நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, கை வச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் என்னுடைய கிட்னி நார்மலாக என்று கட்டளை கொடுக்கிறேன். இவர் கட்டளை கொடுக்க கொடுக்க இயேசுவின் வல்லமை இறங்க இறங்க இந்த கிரியேட்டின் லெவல் அப்படியே குறைஞ்சிட்டு வந்துச்சு. லெஸ் தென் எ வீக் இவருடைய கிரியேட்டின் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 9.1 இருந்து கிட்டத்தட்ட 2.2 2.4க்கு வேரியாச்சு. ஸோ டயாலிசிஸ் எதுவுமே இல்லாமல் இவர் பேஷண்ட் அற்புதமாக இயேசுவின் நாமத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாங்க. ஆமென். ஸோ இதுதான் இயேசுவுடைய வல்லமை. இயேசுவுடைய அற்புத சுகம் பலன்லாம் இப்படி தான் நடக்கும். ஸோ நம்ம போகும் பொழுது மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது இந்த அற்புதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இப்போ சொல்லிக் கொடுத்துட்டு அவங்களுக்கு பேக்கப் ப்ரேயர்ஸ் கட்டாயமாக நம்ம பண்ணணும். நம்மளுடைய ஜபத்தில் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த பேஷண்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் எப்படி உங்களுக்கு சுகம் பெற்றீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டேன், இயேசுவின் நாமத்தில் விசுவாச அறிக்கையிட்டேன், இயேசுவுடைய வசனத்தை நான் அறிக்கையிட்டு அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டேன். அப்போ கிரெடிட் ஃபுல்லாக இயேசுவுக்கு போயிடுறது. அப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு அழகாக ரிட்டர்ன் ஆகிடலாம். அதை விட்டுட்டு நான் இவர்கிட்ட போனேன், இங்கே ஜபிச்சாங்க, இதனால் சுகமாயிடுச்சு அப்படின்னா the glory is not going to Jesus directly. So there is always a dissipation. இது இல்லாமல் என்ன ஆகும்னா அடுத்த தடவை அவங்களுக்கு வியாதி வரும்போது அந்த பர்டிகுலர் நபரை தேடி தான் போவாங்க. ஸோ தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அதை விட இயேசுவோடு இவங்களை டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா they will start ரிசீவிங் தட் பவர். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ கிட்னி ப்ராப்ளம்னா அவங்க வீட்டில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே இயேசுவின் நாமத்தில் அவங்க கட்டளையிடுவாங்க, ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திஸ் இஸ் வாட் டிசைபிள் மேக்கிங் இஸ். ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் மிராக்கிள் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்குது. நத்திங் இஸ் ஸ்டாப் டவுன்.
ஸோ இந்த கேன்சர்லேருந்து கிட்னி ஃபெயிலியர்லேருந்து HIV பேஷண்ட் வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் இயேசுடைய கரம் இருக்குது. ஆமேன். இயேசுடைய வல்லமை எல்லா வியாதிகளையும் சுகமாக்கி கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த சீஷரை எப்படி உருவாக்குறது, இந்த சீஷர்களை நம்ம போய் எப்படி உருவாக்கணும், எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் மட்டும் போடுறோம். ஒரு 3 minutes கிளிப்பிங் தான், இங்கிலீஷில் இருக்குது. அதை சுகீஷ் ப்ளே பண்ணலாம். ஸோ அந்த சீஷர்களை எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் உருவாக்குனார்கள், இது நம்ம பைபிளில் படிக்கிறோம். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸில் எல்லாருமே போய் சீஷரை எப்படி உருவாக்குனாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன இருந்துச்சு, எதனால் இப்படி செஞ்சாங்க, இது மூலிமா என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு சின்ன அவுட்லைன் நம்ம இப்போ பார்க்கலாம். The last thing Jesus told his disciples to do was to go everywhere and teach everyone to obey everything he asked them to do. But how? How were 11 uneducated and unsophisticated Jewish men supposed to make disciples in all the different cultures and languages of the world? They had no money, no power, no organization, and no leader. And to make matters worse, they were outcasts in their own society and religion. The disciples didn't seem to have anything, and yet they changed everything. What they did have was a life-changing experience with Jesus, a willingness to simply obey, the power of the Holy Spirit. Oh yes, and lots of contacts. What we call today a social network. Here's what happened. Everything started with prayer. Then came the power of the Holy Spirit at Pentecost. After Pentecost, people visiting Jerusalem from faraway places went home and told their friends and family what God had done. And when those people passed on what they had experienced, the good news about Jesus spread like wildfire. Post-Pentecost social networking is how the gospel went viral. That was over 2,000 years ago. So how are we doing today? There is some good news and some not so good news. The good news, the number of Christians is increasing. The not so good news, the percentage of Christians is stuck. So what's the problem? And how can we solve it? The biggest issue seems to be that not all believers in Jesus are actually obedient followers of Jesus. The main job of being a disciple of Jesus is to make more disciples. But not many people are doing that today. In the first century, what created a spiritual revolution was disciples making disciples who made disciples. Dozens became hundreds, hundreds became thousands, and before too long, thousands had multiplied to millions. All because ordinary people simply obeyed what Jesus told them to do and taught those who responded to do the same. We think this is an idea whose time has come again. We call it disciple-making movements, or DMM for short. It's a movement because it can multiply naturally. So how do you start a disciple-making movement? It's actually very simple. The engine is what we call a Discovery Bible Study. Here's how a Discovery Bible Study works. As God reveals a leader within a community, a disciple-making coach helps them to form a group from among their friends and family. The group starts a process of direct interaction with God's Word. The format is simple. What does the passage say? What does it mean? What will I do in response? And finally, who can I tell so another group can start? Personal discovery, immediate obedience, and consistent replication are the launching pad for new movements. Every individual has a unique circle of influence. No two are exactly alike, but everybody's circle overlaps with many others. The intersection points are where movements take off. No matter what country, language, or culture, people share what is important to them with those they care about. Normally, when we dream about the future, we want to leave behind the old and embrace the new. But perhaps as we reimagine how to complete the Great Commission, we need to go back to how it all began. The early followers of Jesus turned the world upside down through simple obedience and natural networking. We're watching the same thing happen today. Since March 2005, City Team has documented over 1 million new followers of Jesus who joined the mosaic of nations, tribes, and tongues around the throne through our DMM process. That's a lot of disciples. Over 400,000 of these are Muslims who fell in love with Jesus. We believe that this is just the start of what God wants to do through unleashing the power of disciple-making movements. As it was in the beginning,
it will be until the end. Ordinary people multiplying disciples in their natural networks is God's plan to complete the Great Commission. Disciple-making movements, an idea whose time has come again. பிரைஸ் லார்ட். ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது தான் நம்ம செய்ய போகிறோம். இது ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் யூ ஹேவ் டு லைக் லிட்டில் மோர் டியூன் இட் அப். ஸோ இந்த சீஷர்களை உருவாக்குறது இப்படி தான் நடக்குது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வி ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் ஒரு பெரிய மீட்டிங்கோ இல்லை பெரிய ஆர்கனைசேஷனோ எதுவும் வைக்க போகிறதில்ல. நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் கட்டாயமாக ஒரு பேஷண்ட் இருப்பாங்க, கட்டாயமாக அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம இந்த வார்த்தையில் பலமாயிட்டோம்னா, இந்த வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளட்டோம்னா, நம்ம அங்கே போகும் பொழுது கட்டாயமாக இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும். இப்போ நம்ம போகும் பொழுது இயேசுவுடைய வல்லமை சொல்லும் பொழுது அதை நம்ம ப்ரூவ் பண்ணும் பொழுது உடனே நமக்கு அங்கே we can see the fruits coming out. உடனே அங்கே மனம் திரும்புதலுக்கு ஏதுவான விஷயம் கட்டாயமாக நடக்கும். ஸோ இதை தான் சீஷர்களை உருவாக்குறோம். அடுத்து அவங்கள நெக்ஸ்ட் லெவலில் ட்ரெயின் பண்ணி அவங்கள பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். ஸோ இது பர்டிகுலர் இத்தனை வருஷம், இத்தனை மாதம், இத்தனை வாரம் அப்படின்றது கணக்கு கிடையாது. ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு டெல் த காஸ்பிள். அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஒரே விஷயம், இயேசுவின் நாமத்தில் யார் வேணாலும் அற்புத அடையாளம் பண்ணலாம். ஸோ தேர் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங் ஃபேக்டர் அதை பொறுத்த வரைக்கும். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம போய் ஜெபம் பண்ணோம்னா வியாதி சுகமாகுமா ஆகாதா, இதுதான் பெரிய கொஸ்டின். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க, இது நம்ம கிடையாது, நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஸோ நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நம்ம எல்லாத்தையும் செய்து முடிக்க வல்லமை இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய சுயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வியாதியஸ்தர்கள் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் நம்ம போய் ஃபர்ஸ்ட் கமாண்ட் கொடுப்போம். ஸோ அந்த கமாண்ட் தைரியமாக கொடுக்கணும். இப்போ இயேசுவின் நாமத்தில் நீங்கள் போயிட்டு நீங்கள் அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை பார்த்து இயேசுவின் நாமத்தில் அந்த கடுகளவு விசுவாசத்தில் பெயர்ந்து போன்னு சொன்னால் அது போயாகணும். ஆமென். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் இந்த விசுவாசம் எப்படி இவ்வளோ பீக்கில் வரும் அப்படின்னா, நம்ம இந்த வேதத்தை வாசிச்சாதான் வரும். ஸோ இந்த வேதத்தை வாசிக்கிறது எப்படின்னா, அதை பிரியமாய் வாசிப்பது. அப்போ ஒவ்வொரு நாளும் ரெவல்யூஷன்ஸ். இப்போ இந்த வசனம் ஆதி காலத்துலேருந்து யாரோட பேசிகிட்டு இருக்குதோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட, ஈசாக்கோட, மோசேவோட, அடுத்து நியூ டெஸ்டமெண்ட் வந்த உடனே இவங்க பேதுரு, யோவான், இப்படி எல்லாம் முடிஞ்சு ஜான், ரெவல்யூஷன்ஸ், இது முடிச்சுட்டு இன்னைக்கு நம்ம கூட இந்த வார்த்தை பேசிக்கொண்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பைபிளை நம்ம படித்து முடிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஸோ எவ்ரி டே இஸ் லாட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் கம்மிங். இந்த ரெவல்யூஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்த வசனத்தை படித்து பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு விடுதலை உடனே கிடைக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற மினிஸ்ட்ரிக்கு பேரோ ரிஜிஸ்ட்ரேஷனோ ஒரு ஆஃபீஸோ தேவையில்லை. ஏன்னா நம்ம தான் இயேசுடைய ஆலயமாக இருக்கிறோம். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல விடுதலை, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே இயேசுடைய பிரசன்னம் அந்த இடத்துல நிரப்பிக்கொள்ளும். அப்போ நீங்கள் யூ ஷுட் பி த ஹோம் ஃபார் த டெலிவரன்ஸ். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே விடுதலை நடக்கும். ஸோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இப்போ இப்படி நடக்கும்போது என்ன அப்படின்னும் போது, நம்ம அந்த கட்டளை கொடுக்கறது யூ ஹாவ் டு டூ இட் வெரி ஸ்ட்ராங்லி. அதை நீங்கள் கொடுக்குற கட்டளை ஸ்ட்ராங்காக இருக்கணும், விசுவாசம் கரெக்டாக இருக்கணும், அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கொடுக்குற கட்டளை இயேசுவின் நாமத்தில் உடனே நடக்கணும் அப்படின்ட்டு நடக்கணும். ஸோ இது யார் வேணாலும் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டர் நிஷா, அவங்கள நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் சந்தித்தோம். ஸோ அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அவங்க டெஸ்டிமனிஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ சிஸ்டர் நிஷா அந்த இடத்துல ஒரு கட்டளை இயேசுவின் நாமத்தில் ஒரு பேஷண்ட் கொடுத்தாங்க. இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆச்சு அப்படின்றத அவங்களே சொல்லுவாங்க. சிஸ்டர் நிஷா ப்ளீஸ் கம். என்னோட நேம் நிஷா. நாங்கள் நாகர்கோவில் நேட்டிவ். எனக்கு ஹஸ்பண்ட் ஜெகன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி, அவளுக்கு 8 ஏஜ் ஆகுது. செகண்ட் இப்போ தான் எனக்கு 8 மந்த்ஸில் ஒரு பாய் பேபி பிறந்திருக்கான். பாய் பேபி பிறந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் எனக்கு நல்லா தான் ஹெல்த் இருந்துச்சு. 6 மந்த்ஸுக்கு அப்புறம் திடீர்னு உடம்பு கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி ஃபீலாக இருந்தது. கேரளா கிம்ஸ் ஹாஸ்பிட்டல்
ஜஸ்ட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு போனப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நிமோனியா அப்படின்னாங்க. திரும்ப அட்மிட் பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அட்மிட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டே ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க. கொடுத்த கொஞ்ச நேரத்தில் அது எதுவுமே கேட்கல எனக்கு. உடனே சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. செகண்ட் டே சிடி ஸ்கேன் பண்ணாங்க. சிடி ஸ்கேனில் அது நிமோனியா இல்லை, அது ஒரு கட்டி அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கட்டின்னு பார்க்கலாம் அப்படின்னு கட்டி டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. டெஸ்ட்டோட ரிப்போர்ட் வந்து கேன்சர் கட்டி அப்படின்னு வந்துச்சு. அப்போவும் சொன்னாங்க ஸ்டேஜ் 1 கேன்சர் தான், உனக்கு அந்த கட்டி ஆப்ரேட் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னாங்க டாக்டர்ஸ். திரும்ப எல்லாரும் வந்து ஒன்றும் பண்ணாது, உனக்கு ஸ்டேஜ் 1 தான் இருக்க, இந்த கட்டி ஆப்ரேட் பண்ணால் உனக்கு உடனே சரியாயிரும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். திரும்ப 2 டேஸுக்கு அப்புறம் பெட் சிடின்னு ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. அந்த ஸ்கேனில் அந்த கட்டி வந்து வேறு பார்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அப்படின்னாங்க. போனில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, அப்புறம் ரிப்ஸ் அந்த சைடும் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அப்படின்னாங்க. நீ இப்போ ஸ்டேஜ் 4 கடைசி ஸ்டேஜில் இருக்க, இனி உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. உன்னால கொஞ்சம் மந்த்ஸ் தான் இனி உயிரோட வாழ முடியும் அப்படின்னாங்க. என்னோட 2 பிள்ளைங்களை மட்டும்தான் எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு அம்மா நான் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பாட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது, இருக்கிறது வரைக்கும் ஹாப்பியாக இருந்துக்கோ, என் பிள்ளைங்களை நான் யாருக்கிட்ட ஒப்படைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷம் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்துட்டு இருந்தேன். அங்கே எதுவுமே பண்ண முடியாதுன்னாங்க. வேறு பக்கத்தில் இன்னும் ஆர்சிசின்னு ஒரு கேன்சர் சென்டர் இருக்குது. அங்கே போய் ஹஸ்பண்ட், என் பிரதர் இருக்காங்க, எல்லோரும் விசாரித்தாங்க. அங்கேயும் சொல்லிட்டாங்க, இதுக்கு எந்த மருந்தும் இது வரைக்கும் வேர்ல்டில் கண்டுபிடிக்கவே இல்லை, உனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் சரி சென்னை போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சென்னை கூப்பிட்டு வந்தாங்க. என்ன சென்னை அடையார் ஹாஸ்பிட்டலில் போனோம். அப்புறம் ஒரு வசந்தம் மெமோரியல் கேன்சர் சென்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். எல்லா இடத்துலையுமே உன்னால் கொஞ்சம் மந்த்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் இயர்ஸ், 1 இயர் 1.5 இயர்ஸ் அது வரைக்கும் தான் வாழ முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மியாட் ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கேயும் சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தால் இப்போ நீ நல்லா இருக்க, இதே மாதிரி 6 மந்த்ஸ் வாழ முடியும், ட்ரீட்மெண்ட் எடுத்தால் 1 இயர் வரைக்கும் உன்னோட லைஃப்பை கொண்டு போக முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கடைசி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வந்தோம். அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு ஒரு சர்ஜனை பார்த்தோம். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வழியாக ஒரு சர்ஜனை பார்த்தோம். அந்த சர்ஜன் அவர் வந்து என்ன வெளியே போக சொன்னாங்க. பார்த்துட்டு ஹஸ்பண்ட்கிட்ட, மணி வேஸ்ட் பண்ணுறதுலையும் பிரயோஜனம் கிடையாது, மணி எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, ஆனால் அவள் கண்டிப்பாக கிடைக்க மாட்டா அவங்களுக்கு திரும்ப அப்படின்னாங்க. சரி, அப்போ ஊருக்கு கிளம்பி போயிடலாம். அதுக்கு முன்னாடி கிம்ஸில் இருக்கிறப்போ எல்லோரும் சொன்னாங்க, எல்லாருக்கிட்டையும் ப்ரேயர் பண்ண சொல்லு, எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி ப்ரேயர் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏசு அழைக்கிறார், அதுக்கு என் தம்பி கால் பண்ணான். அப்போது நீங்கள் இங்கே எங்கள் இதில் பங்காளராக சேர்ந்துருந்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ரேயர் பண்ணிடுவோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், நீங்கள் பங்காளராக சேர்ந்துருங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு என் தம்பி ப்ரேயர் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஏசு விடுவிக்கிறார் மோகன் சி லாசரஸ், அவருக்கு ப்ரேயர் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் அவருக்கு கூட பேச டைரெக்டாக முடியாதுன்னாங்க. அப்புறம் அவர் ப்ரேயர் குரூப்பில், சரி உனக்கு 32 வயசு தான் ஆகுது, 2 பிள்ளைங்க இருக்குது, அது எங்களுக்கு தெரியுதுமா, நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் ஆனந்தஸ்திர அவரை காண்டாக்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். அவரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியாதுன்னாங்க, அவங்க குரூப்பில் ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஒரு ஆண்டி, ஒரு ஹஸ்பண்டோட அங்கிள் ஒருத்தங்க, அவங்க ஹிந்து ஃபேமிலி ஆக்சுவலி, அவங்க தான் அங்கிளோட நம்பர் எங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கு அங்கே கால் பண்ணி பாரு அப்படின்ட்டு. அப்போ தான் அங்கிள் கால் பண்ணேன்.
அங்கிள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு எனக்கு என்னோட 2 பிள்ளைங்களும் என்ன விட்டுட்டு போக முடியாது அங்கிள் அப்படின்னு சொல்லி ஃபோனில் ஃபஸ்ட் டைம் அழுது. உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீ ஏசப்பாவை நீ ஃபுல்லாக ஏற்றுக்கொண்டுக்கோ, உடனே ஞானஸ்நானம் எடு. ஆக்சுவலி நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், நீ ஞானஸ்நானம் எடுத்துரு, உனக்கு கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னாங்க. அப்புறம் அப்புறம் சென்னை வந்த உடனே ஃபஸ்ட் ஒரு மீட்டிங்கில் அங்கிள் தான் எனக்கு ஞானஸ்நானம், நானும் ஹஸ்பண்டும் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் வந்தோம். அப்பல்லோ ஹாஸ்பிட்டலே ஃபஸ்ட்டு பார்த்தா டாக்டர் வந்து இல்லை ஒன்றும் பண்ண முடியாது கிளம்பிடுங்க அப்படின்னாங்க. திரும்ப அப்படியே உட்காந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு டிக்கெட் எல்லாம் பார்த்துட்டு இருந்த டைம் திடீர்னு இன்னொரு டாக்டர் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க. ஹஸ்பண்டும் தம்பியும் யோசிச்சு ராஜா அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவரை ஆன்காலஜிஸ்ட், அவரை பார்க்குற மாதிரி சரி அவரை பார்த்தோம். சரி ஜஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அவரையும் கூட பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்தோம். அவரை பார்த்த உடனே அவர் ஜஸ்ட்டு 32 ஏஜ் தான் ஆகுது, இவளை இப்போவே சாகிறதுக்கு நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும், ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாங்க. சொல்லி திரும்ப பிளாக்கை ரீடெஸ்ட் பண்ண அனுப்புனாங்க. ரீடெஸ்ட் பண்ணி அதோட ரிப்போர்ட்டும் கேன்சர் ஸ்டேஜ் 4 தான், ஒன்றும் அதே ஸ்டேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அப்புறம் அவர் சொன்னாங்க ஆக்சுவலி கண்டிஷன் கிரிட்டிக்கல் தான், ஆனால் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபஸ்ட்டு ஹீமோதெரப்பி கொடுத்தாங்க. ஒரு கொடுத்து முடிச்ச உடனே இன்னொரு டெஸ்ட் எடுத்தப்போ அதில் ஒரு ஆல்க்குன்னு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த ஜீன்னால தான் எனக்கு கேன்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து ஸ்டேஜ் 4க்கு ஆப்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மெடிசின் கொடுத்தா அந்த மெடிசினும் க்யூர் கிடையாது, பட் கொஞ்ச நாள் லைஃப்பை கொண்டு போகலாம். அந்த 1 இயர் 2 இயர் அதை ஹீமோதெரப்பி ரொம்ப கஷ்டம், அது தெரியும் நிறைய பேருக்கு. அதுக்கு பதிலாக இந்த மெடிசின் கொடுத்தா கொஞ்ச நாள் கூட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த டேப்லெட் தான் 1 வீக்காக எடுத்து 1 வீக் சாப்பிட்டேன். அந்த டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹீமோதெரப்பியை விட எனக்கு அது டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் உடம்பு கஷ்டமாக தான் ஃபீல் ஆகுது. ஒரே வாமிட்டிங், எதுவும் சாப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டமாக உடம்பு இருந்துட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலி எம்இ முடித்து என்ஜினியரிங் காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் இன்ஜினியரிங் தான், பிரதர் டிசிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டைம் தான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ தான் ஆக்சுவலி எல்லா என்னோடய டெஸ்ட்டுமே நெகட்டிவாக தான் வந்துட்டு இருந்துச்சு. அங்கிள் ஞானஸ்நானம் கொடுத்து அந்த ப்ரேயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டரோட ஹோப்பு இங்கேயோ சரி ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் உனக்கு கொடுக்கலாங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்தது. அது வரைக்கும் எல்லா டாக்டர்ஸும் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் கிளம்பலாம், ஊருக்கு கிளம்பலாம், அதே வார்த்தை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஹோப்பு வந்து இப்போ சென்னையில் தான் ஆக்சுவலாக இப்போ இருக்கோம். அது ஒன்று. செகண்ட் வந்து அந்த ஹீமோதெரப்பிக்கு பதிலாக அந்த டேப்லெட் சாப்பிடலாங்கிற இது வந்ததும் அந்த ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஹீமோதெரப்பி வேண்டாம், அந்த டேப்லெட் அட்லீஸ்ட் இந்த ஜீனால தான் கேன்சர் அவளுக்கு வந்திருக்கு, அதை வந்து அதுக்குள்ளே அந்த மெடிசன் அந்த டெஸ்ட் பாசிட்டிவ் வந்ததும் அதுக்கப்புறம் தான். ஸோ இப்போது இன்னும் எனக்கு கண்டிப்பாக ஏசப்பா சுகம் கொடுப்பாங்கிற விசுவாசத்தோடு தான் நான் ஒரு நிமிஷம் நான் இருந்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஏசப்பா எனக்கு கொடுத்துருவாங்க. அந்த டைம் தான் அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் நான் இந்த டெஸ்ட்டு பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட் வாங்கிட்டு வெளியே வரப்போ அன்றைக்கி அங்கிள் டாக்டர் அருண் இவங்க 2 பேரும் என்னை வந்து பார்க்க வந்தாங்க. அப்போ தான் ஸ்பைனல் கார்டில் டிஸ்க் ப்ராப்ளமாக ஒரு ஆன்டி வந்திருந்தாங்க அங்கே பார்க்க. அப்போது அவங்களுக்கும் ஆக்சுவலாக அவங்க டாக்டருக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த டைம் தான் அந்த ஆன்டி வந்து அவங்களுக்கு முடியலை, 5 இயர்ஸாக அவங்களால உட்கார முடியாது, எழும்ப முடியாது, அந்த காரில் கூட வந்து உட்கார முடியாது, அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அவங்க இருந்தாங்க. அப்போது அங்கிள் வந்து என்கிட்ட தான் நீ ப்ரேயர் பண்ணு, விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணு, கண்டிப்பாக அவங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. இப்போ நானும் அந்த ஆண்டிக்கு ப்ரேயர் பண்ணேன். இயேசு நாமத்தினாலே ஆண்டிக்கு இருக்கிற இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கிற ப்ராப்ளம் இப்போதே இந்த ஆண்டியோட உடம்பை விட்டு வெளியே போகணுன்னு கட்டளை எடுக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்தோடே நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணி முடித்தோடனே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு எனக்கே. அந்த ஆண்டி கீழே உட்கார்றாங்க, அவங்களே எழும்புறாங்க என் கண்ணு முன்னாடியே. எனக்கு இருக்கிற நம்பிக்கை அதில் இருந்து தான் இன்னும் அதிகமாகிருச்சு. அவங்களுக்கு கொடுத்த சுகத்தை
கண்டிப்பாக ஏசப்பா எனக்கும் கொடுத்துருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆண்டி அவங்களால இது பண்ண முடியல, அவங்க அப்படியே அழுறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஹிந்து ஃபேமிலி, அவங்க அவங்களாலே நம்ப முடியல. அவங்க 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 மகள் டாக்டரும் பார்த்துட்டு இருக்கு, அவளும் யோசிக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி அவங்க உட்கார்ந்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு கீழே உட்காந்து எழும்பி காரில் போய் அவங்க ஃப்ரீயாக உட்காந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துலையே நல்ல கியூர் கிடச்சிது. ஸோ தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இதுதான் நார்மலாக நடக்கிற விஷயம். ஸோ இப்போது சிஸ்டர் சொன்ன மாதிரி, ஸோ அவங்களுக்கு கேன்சர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. there's a lot of things happening. ஸோ மெடிக்கல் பிரகாரமாக ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பட் அந்த நொடிஞ்சு போன நேரத்தில் இந்த இயேசுவை கரத்தை பிடிக்கும் பொழுது, அந்த இயேசுடைய வசனத்தை அவங்க பிடிக்கும் பொழுது, அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஜீவன் உண்டாகுது. இயேசுவின் நாமத்தில் அவங்க அறிக்கையிடும் பொழுது அந்த ரிப்போர்ட்ஸே மாறுறதுக்கான வல்லமை இயேசு கொடுத்துருக்கிறார். ஆமேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் இவங்களை சந்திக்கிறோம். அப்போ இவங்க உடஞ்சி போயிருக்காங்க. இந்த வியாதி அவங்களுடைய வியாதி பெரிய வியாதி, இது சுகமாக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இவங்க வெளியில் டாக்டரை மீட் பண்ணிவிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல டாக்டர் பாசிட்டிவாக பேசினார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே இதே பேஷண்ட் ஒருத்தர் அவங்களால சுத்தமாக கீழே உட்காந்து ஏந்திரிக்க முடியாது, கம்ப்ளீட்லி பிளாக்டு, ஸ்பைன் ஃபியூஸ் ஆன மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்காங்க. இவங்க இயேசுவின் நாமத்தில் கையை தொட்டு ஜெபம் பண்ண உடனே, இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்த உடனே ஆன் லைவ் வித்தின் செகண்ட்ஸ் அவங்க கீழே உட்காந்து ஏந்திரிச்சாங்க. ஆமே, இதுதான் இயேசுவுடைய வல்லமை. இயேசுவுடைய நாமத்தில் யார் விசுவாசத்தோடு கட்டளையிட்டாலும் உடனே அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஸோ இதுதான் சொன்னோம். ஸோ இதுதான் சீஷர்களை உருவாக்குறது. ஒரு கேன்சர் பேஷண்ட் 1008 பிரச்சனையோடு இருக்காங்க. ஆனால் இயேசுவுடைய வல்லமை அவங்க லைவாக பார்த்ததுக்கப்புறம் இதை அவங்களுடைய விசுவாசம் அப்படியே ட்ரிபிள் ஆகுது, டபுள் ஆகுது. இதை ரிசீவ் பண்ண அவங்களுக்கும் டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த விசுவாசத்தில் ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் ஆச்சு. ஆமேன். ஸோ இந்த மியூச்சுவல் பெனிஃபிட் தான் இந்த டிசைபிள்ஷிப். ஸோ இந்த இடத்துல நம்ம உருவாக்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, சிஸ்டர் நிஷாக்கு இப்போ இருக்கிற வல்லமை, அந்த விசுவாசம் என்னன்னா, என் கரங்களை கொண்டு இயேசு ஒரு அற்புதத்தை நடத்த முடியும்னா எனக்கும் அந்த அற்புதம் நடக்கும். ஆமேன். ஸோ இதுதான் அந்த விசுவாசம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். இதை நம்ம லைவ்ல பார்க்கும்போது, லைவ்ல பண்ணும் பொழுது நம்மளுடைய வியாதி மீது நமக்கு அதிகாரம் வந்து விடுது. இயேசுவின் நாமத்தில் நம்ம வியாதியை நம்ம நிர்மூலமாக்குற வல்லமை நமக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சாதாரண பிபி பேஷண்ட்டோ சுகர் பேஷண்ட்டோ ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கும். நம்ம அதுக்கு ஓகேன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஜபிச்ச உடனே அற்புதம் நடக்கலைன்னு உடனே நம்ம அப்படியே சிங்க் ஆகிடுறோம். ஒரு மாத்திரை மருந்துக்கு கண்டினியூஸாக போகிற நாம ஜபத்துக்கு கண்டினியூஸாக போகிறதில்ல. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ், அந்த கிளைம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் அந்த கிளைம் பண்ணும் பொழுது தான் இந்த அற்புத சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இப்போ சிஸ்டர் நிஷா பண்ணிட்டு இருக்கிறதோ அதுதான். ஷீ இஸ் டூயிங் அ வார்ஃபேர். இப்போ இயேசுவின் நாமத்தில் அந்த வசனத்தை அவங்க கை கொண்டு அறிக்கையிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். இது சுதந்திரப்பின் நேரம். ஸோ இப்போ அவங்க சுதந்திரப்பில் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களே இயேசுவின் நாமத்தில் என்னுடைய பெட்-சிடி ஸ்கேனில் கேன்சருக்கான அறிகுறி இல்லை அப்படின்ட்டு கட்டாயமாக சாட்சி கொடுப்பாங்க. ஆமேன். இதுதான் இயேசுவுடைய வல்லமை. ஏன்னா இது நடந்திருக்கு. பொர்செல்வின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட், அவங்கள போய் முதல்ல சந்திக்கும் போது சிஸ்டராக நடந்து சொன்னாங்க, அவங்க ரொம்ப மோசமான நிலைமை, பல லட்சங்களை செலவு பண்ணி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 இடத்துல கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு தான் சந்தித்தோம். அவங்க டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க, தேர் இஸ் நத்திங் வி குட் டூ அபவுட் இட். அவ்வளோதான், இவங்க கடைசி காலம், இவங்க என்னென்ன அவங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்துருங்க, இதுக்கு மேலே பிழைக்க மாட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட கீமோஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த நேரத்தில் தான் அவங்கள போய் சந்திக்கிறோம். இப்போ இது நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறதோ யாரோ கிடையாது, பேஷண்ட்டே தான் ஜெபம் பண்ணுறாங்க, பேஷண்ட்டே தான் கிளைம் பண்ணுறாங்க, இயேசு அற்புதம் செய்கிறார். ஆமேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் கிட்ட போன உடனே அவங்க பார்த்தீங்கன்னா மரணத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இது ஆயிடமே அதாயிடமே. மரண பற்றி இவ்வளோ பேசுகிற நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்வோன்றது நம்ம பேச மறுக்கிறோம். வி ஹாவ் டு ஸ்பீக் லைஃப். இயேசுவின் நாமத்தில் நான் சுகம் பெறுவேன், அந்த வல்லமையை பேசணும். இப்போ இந்த பேஷண்ட் கிட்ட போன உடனே ஒரு பிக் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் சொல்லுது இவங்க பிழைக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் வந்தேன்னா நான் உனக்கு அற்புதம் தருகிறேன். ஆமேன். ஸோ இந்த பேஷண்ட்க்கு பேசும் பொழுது, சாட்சிகளை சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வளருது.
இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அந்த சாட்சிகள் நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் ஊக்கப்படுத்தப்படுது. அப்போ இந்த விசுவாசம் உடனே கிரியாக மாறுது. இப்போ இந்த பேஷண்ட் கிட்ட போயிட்டு பார்த்த உடனே அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுங்க, இயேசுவின் நாமத்தில் கேன்சருக்கு நீங்கள் கட்டளை கொடுங்க, இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறு, என்னை விட்டு வெளியேறுன்னு கேன்சருக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுங்க. அவங்க சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லி கேட்டாங்க, பட் அவங்களுக்கு ஃபெய்த் பத்தலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அப்போ அவங்க சொல்கிறேன், சரி சிஸ்டர், நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணுறேன், அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உடனே அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் அந்த கேன்சர் பேஷண்ட்காக ஜெபம் பண்ணுறேன். இவங்களே ஒரு கேன்சர் பேஷண்ட், இவங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆனால் இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஜெபம் பண்ணுறாங்க. இவங்க தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பேஷண்ட் ஜபிக்க 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 அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேன்சர் குணமாயிடுச்சு. ஆமென். ஸோ இதை கேட்ட உடனே இவங்களுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பபுள் அப் ஆரம்பிச்சது. நான் ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு ஒரு கேன்சர் குணமாயிருச்சுன்னா அப்போ நிச்சயமாக எனக்கும் அந்த அற்புதம் உண்டு அப்படின்னு விசுவாசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன போயிட்டாங்கன்னா, அவங்க எனக்காக ஜபிங்கன்னே சொல்லலை, டாக்டர் வேறு ஏதாவது பேஷண்ட்ஸ் இருக்காங்களா சொல்லுங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம கிளைம் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடி இருக்கிறனால எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நிச்சயமாக வியாதி இருந்தால் அது உடனே சரியாகும். ஸோ ஷீ ஸ்டார்டட் டூயிங் Matthew 6:33. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பண்ண ஒரு 3 months கழித்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பெட் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. எல்லா கேன்சரும் கம்ப்ளீட்டாக இயேசுவின் நாமத்தில் ஹீல் ஆயிடுச்சு. ஆமென். ஸோ இதுதான் இயேசுடைய வல்லமை. இப்போ அவங்க யூஎஸில் போயிட்டு ஜாலியாக அங்கே சுவிசேஷமெல்லாம் சொல்லி சாட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இதுதான் இயேசுடைய வல்லமை. இதை தான் நம்ம இன்னைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வல்லமைகளை தரித்து கொண்டு நம்ம அதை கிளைம் பண்ணணும். இப்போ அதை கிளைம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ரிவைவல் உண்டான உடனே இதே அபிஷேகம் எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் உடனே அவனை எழுப்பிவிடும். ஸோ இப்போ நம்ம போகும் பொழுது எல்லா இடத்துலையும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜீசஸ் வில் யூஸ் எவ்ரிபடி. யாரெல்லாம் வசனத்தில் ரெடி ஆகிட்டு விசுவாசத்தில் நிற்கிறீங்களோ உங்களை எடுத்து உடனே பயன்படுத்துகிறார். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் தான் விடுதலை ஆக்க போகிறீங்கன்னு சில நேரத்தில் நம்ம நினச்சாலையும் மற்றவங்களை கொண்டு நம்மளை விடுதலை ஆக்குவார். ஏன்னா நமக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ இட் இஸ் லைக் இன்டர்லிங்க்ட். சீஷரை உருவாக்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி க்ரூம் ஆனமோ அதே மாதிரி அவங்கள டெவலப் பண்ணி விடணும். அப்போ அவங்கள டெவலப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, இவங்க போய் வியாதியஸ்தர்களை தொட்டு சுகமாக்கணும். ஸோ இதுதான் சீஷர்களை உருவாக்குறது. இப்போது பிரதர் சார்ல்ஸ், இப்போது அவரை மீட் பண்ணோம். இப்போ அவர் சில விஷயங்கள் இந்த டிசைபிள்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசும்பொழுது அவருக்குள்ள ஒரு ரிவைவல் வந்துச்சு. ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் கிரைஸ்ட். நான் இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். நான் அடுத்த ஜென்ரேஷன் இங்கே வரவங்களுக்கு நான் ஒரு எழுப்புதல், அந்த அக்னியை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லணும், இந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த இன்னோவேட்டிவ் திங்கிங் உள்ளேருந்து ஒரு ஆவியின் ஏவுதலால் அவர் பேச ஆரம்பித்தார். பிரதர் சார்ல்ஸ், நீங்கள் வாங்க. ஸோ யூ கேன் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி நீங்கள் அந்த வேர்ட் ஆஃப் காட் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே எப்படி ரிவைவல் வந்துச்சு, ஹவ் யூ வாண்ட் டு ப்ரொசீட் இன் ஃபியூச்சர், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஸோ இட்ஸ் an interactive செஷன்ஸ் தான். ஸோ இட் இஸ் நாட் அ ரெகுலர் ஃபார்மேட் ஆஃப் இது. கடைசியில் நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எது இருந்தாலே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிரதர் சார்ல்ஸ் அவரை மீட் பண்ணோம். ஸோ he is got lot of zeal for Jesus. So we want to hear more from you. Praise the Lord. இயற்கையாகவே கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தை குறித்து தீராத ஒரு தாகம் என்னிடத்தில் சின்னதுலேருந்தே இருந்தது. அநேக தத்துவ ஞானிகளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், பட் அதுக்குள்ளே ஜீவன் இல்லை, அதுலேருந்து வேறு ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து அதுக்குள்ளே அது ஆழத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறதுனால அதை கன்ஃபஸ் பண்ணும்போது அந்த ஜீவன் எழுந்து எந்த காரியத்தை சாதிக்கணுமோ அதை சாதிக்கிற ஒரு காரியம், ஒரு சத்தியம் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் ஐ டு நாட் நோ ஹவு டு புட் ஃபோர்த். ஆனால் அது எப்படி அது வைராக்கியம் இருக்குது, அது உண்மைன்றது தெரியும், சத்தியன்றது தெரியும். ஆனால் அது எப்படி நிரூபிக்கணும், சரி நம்ம வரங்களுக்காக நம்ம காத்திருக்கணும் போல இருக்குது அப்படின்றலாம் அநேக காரியங்களில் நான் யோசித்து வரங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த காரியங்கள்லாம் உண்டு. அது உண்மையும் கூட. ஆனால் அதற்கு முன்பதாக
என்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்க சகோதரர் வந்திருந்தாங்க. அதில் வந்து அவங்க சொன்ன காரியம், அடையாளங்கள் மூலமாக வார்த்தைகள் உறுதிப்பட்ட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதாவது அடையாளங்களினால் ஆண்டவருடைய வார்த்தை உறுதிப்பட்ட அந்த காரியத்தை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த காரியம் எங்கேயோ நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது இந்த பவர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதுபோல் அந்த அடையாளங்களோடு அந்த வார்த்தை நிரூபிக்கப்பட்டால் வேறு யாரும் கொஸ்டின் பண்ணவே முடியாது. எல்லாரும் கையை தாழ்த்தி அதை தான் மனுஷன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தில் அந்த சத்தியம் உள்ளேருந்து வெளியே வந்து அது என்ன சாதிக்க வேண்டுமோ, அது என்ன நிரூபிக்க வேண்டுமோ அதை நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த வார்த்தை வந்து அது தேவனுடைய வார்த்தை என்பதில் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லாதபடிக்கு அது இருக்கிறதுனால அது அடையாளங்கள் மூலமாக அந்த வார்த்தைகள் நிரூபிக்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னாங்க. அது கடைசியாக அந்த புஸ்தகத்தில் கடைசியாக வர ஒரு வார்த்தையும் கூடாது. அதனால அந்த காரியம் வந்து என்னை ரொம்ப தொட்டது. எனக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய பிள்ளைக்கும் அது தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறதுனால அதன் மேல் என்னுடைய வாஞ்சியை நான் செலுத்தினேன். தொடர்ந்து அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பிரதர். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த ஹீலிங் எப்படி நடக்குது, இந்த டெலிவரன்ஸ் எப்படி நடக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ அந்த வசனத்தின்படி தான் எல்லாமே நடக்குது. ஸோ முக்கியமாக நம்ம ஒரு பேஷண்ட்டோ இல்லை ஒரு டெலிவரன்ஸ் தேவையான இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் விசுவாச அறிக்கை. இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அறிக்கையிட வேண்டியது. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம இந்த நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸை உடைக்கணும். ஸோ இந்த நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் தான் ஒரு ஹீலிங்க்கோ ஒரு டெலிவரன்ஸ்க்கோ ஒரு ஆசீர்வாதத்திற்கோ தடையாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பிரேக் பண்ணி நம்ம கிளைம் பண்ணணும். ஸோ அந்த நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்குது, உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறது, நீங்கள் சுகமாக மாட்டீங்க. உடனே இயேசுவின் நாமத்தில் அதை கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். அப்போ கேன்சல் பண்ணும்போது அதோடைய நெகட்டிவிட்டி உடனே உடைக்கப்படுது. ஸோ இப்போ நீங்கள் கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுறது போது இந்த விசுவாச அறிக்கையிடும் பொழுது நீங்கள் பைபிள் படிச்சுட்டு விசுவாச அறிக்கையிட்டிங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஃபாலோ அப் ஜெபம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரே நாள் ஜபிச்சிட்டேன்னு கிடையாது, அனுதினமும் நீங்கள் ஜபிக்க வேணும். ஸோ அந்த சுதந்திரிப்பு, அந்த முழுமையான சுகம் கிடைக்கிற வரைக்கும் யூ ஹாவ் டு கீப் கிளைமிங். ஸோ அந்த கிளைமிங், ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயு 18:18 கட்டவும் கட்டவிழ்க்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். ஸோ இந்த அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது எல்லாவித பிரச்சனைகள், வியாதிகள், இல்லை வேற வீட்டில் இருக்கிற ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் இந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி கிளைம் பண்ணும் பொழுது உடைக்கப்படுது. ஸோ இதை கான்ஸ்டண்ட்டாக பை டிஃபால்ட் உங்களுடைய எல்லா ப்ராப்ளத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தில் கிளைம் பண்ணுகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய அதிகாரம் புத்திர சுவிகாரத்தின் அதிகாரம். அடுத்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த வேர்சஸை நீங்கள் கிளைம் பண்ணி கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு அற்புதம் இன்ஸ்டண்ட்டாக நடக்குது, ஒரு சில பேருக்கு டிலேட் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் பிலீவ் தட் த ஹீலிங் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் யூ. இயேசுவின் நாமத்தில் அந்த நிச்சயமாக உண்டுன்றதை நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போது வியாதியஸ்தர்களை போய் சந்திக்கும் பொழுது வசனம் இப்படி தான் சொல்லுது. ஸோ வியாதியஸ்தர்களை போய் நீங்கள் சந்திக்கணும். வியாதியஸ்தர்களை போய் நீங்கள் சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் இயேசுவுடைய வல்லமையில் அந்த இடத்துல சுகத்தை கொடுப்பீங்க. நீங்கள் அந்த இடத்துல சுகத்தை கொடுக்கும்போது அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும். அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல கிரேட் கமிஷன் நிறைவேறுது. ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடுறதுக்கு போனீங்கன்னாவே அந்த இடத்துல அற்புத அடையாளத்தை இயேசு பண்ணுகிறார். அது மூலமா அந்த குடும்பம் ஆதாயப்படுத்தப்படுது. இது மூலமா கிரேட் கமிஷன் நிறைவேறுது. அடுத்து அவங்களை சீஷராக உருவாக்குங்க. ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான கடமை. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். ஒரு சிலர் அன்பு போதுன்றாங்க, ஒரு சிலர் கிருபை போதுன்றாங்க, ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதல் இது இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அல்ல. கிறிஸ்தவம் இயேசுவை போல நீங்கள் மாறணும்னா எல்லாமே தேவை. ஸோ இயேசு நம்முடைய தலையாக இருக்க, நம்மெல்லாம் சரீரமாக இருக்கும். அப்போது நமக்கு ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு இன்பில்ட் தேவை. நம்ம இயேசுவை போல் மாறணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரனா உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் போகும்பொழுது அந்த நெகட்டிவாக பேசினாங்கன்னா முதல்ல அந்த நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் போய் ஜெபம் பண்ணும் போது அது பக்கத்துலேயே ஒருத்தர் வந்துட்டு இல்லை இது பிழைக்க மாட்டார், இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களோட நீங்கள் ஆர்கியூ பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண வைங்க. வெயிட் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு டெஸ்டிமனிஸ் சொல்லுங்கள்.
இந்த டெஸ்டிமனி சொல்லும் பொழுது அவங்களுடைய ஃபெய்த் இதாகும். அடுத்து பேஷண்ட்டையே ட்ரெயின் பண்ணுங்க. பேஷண்ட்டை வந்து அவங்க மேலே கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிட வைங்க. லூக்கா 10:19, லூக்கா 11:20 இதை கிளைம் பண்ண சொல்லுங்க. கை வச்சுட்டு இது இயேசுவின் நாமத்தில், இது என்னுடைய விரல் அல்ல, இது இயேசுவின் விரல்கள், தேவனுடைய ராஜ்யத்தை இறக்குகிற விரல்கள். இப்போது இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வயிற்றில் இருக்கிற இந்த பிரச்சனை நீங்கட்டும். இதுன்னு ஒரு சிம்பிள் கமாண்ட் கொடுக்க சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ணனோடனே உடனே ஒரு லென்த்தியான ஜெபம் பண்ண தேவையில்லை. கமாண்டை இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கலாம். இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். ஸோ உங்களுடைய கமாண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். இமீடியட்டாக கொடுங்க, உடனே டெலிவரன்ஸ் நடந்துடும். இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதோடைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா இதோடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். பட் கீப் டூயிங் இட். இதை நீங்கள் ட்ரை பண்ண அற்புத அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நீங்களும் யூ வில் ஸ்டார்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் லெவல். இன்னொன்று, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும். ஏன்னா அதில் தான் முக்கியமான ஹிண்டே இருக்கிறது. ஸோ பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஹிண்ட்டை பிக் பண்ண உடனே டெலிவரன்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ரிசீவ் பண்ணணுன்னா பைபிள் மெடிடேட் பண்ணியே ஆகணும். ஒரு வசனத்தை நீங்கள் தியானிக்கிறீங்கன்னா ஒரு 360 டிகிரிஸ் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் மூலயமா கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார், இந்த வசனம் என்னென்ன இதில் மெரிட்ஸ் இருக்குது, இது எங்கெங்கே கனெக்ட் ஆகுது, இதை எப்படி சுச்சுவேஷனில் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வியாதியஸ்தன் வராங்க, அந்த இடத்துல வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஜீனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் க்ரூஷியல் பாயிண்ட்ஸ். இப்போ யாருன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஜீனில் குரோமோசோமில் ப்ராப்ளம் இருக்குன்னா இது வந்து பரம்பரை சாபம், பாரம்பரிய கட்டோ பரம்பரை சாபம். உடனே நீங்கள் அதை ஹிண்ட்டை பிக் பண்ணி பிரேக் பண்ணணும். இயேசுவின் நாமத்தில் இந்த பரம்பரை சாபத்தை இயேசுவின் ரத்தத்தினால் உடைக்கிறேன். நீங்கள் உடைச்ச உடனே உடையும். இந்த கட்டுகளை உடைக்கிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி வியாதியஸ்தர்கள் வந்து உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கிளைம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த ரிப்போர்ட்டை நெகட்டிவிட்டியை உடைங்க. உடனே நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபெய்த் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு, நீங்கள் போகிற எந்த ஒரு வீட்லேயும் சத்தியத்தை சொல்லாமல் வராதிங்க. சத்தியத்தை சத்தியமாக சொல்லிடுங்க. சில நேரங்களில் இந்த சத்தியம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். பட் இருந்தாலையும் சத்தியத்தை கரெக்டாக காஸ்பலில் நீங்கள் ப்ரீச் பண்ணிடணும். ஏன்னா மனம் திரும்புதல் அந்த இடத்துல உருவாகணும். ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ அந்த சத்தியம் அந்த இடத்துல கரெக்டாக போதிக்கப்படணும். நெக்ஸ்ட், யாராக இருந்தாலையும் பைபிள் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கட்டாயமாக அட்வைஸ் பண்ணணும். ஆமென். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இது வந்து இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் டெமோ தான் இப்போ நடக்க போகிறது. நெக்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன அப்படின்னா, இப்போ நீங்களும் இங்கேருந்து புறப்பட்டு போகும் பொழுது நாளையிலிருந்தே யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் இன் ஜீசஸ் நேம். ஸோ அது உங்களால் முடியும். பரிசுத்த ஆவியானவர் அதுக்கான வல்லமை உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கார். அதை நம்ம ஜஸ்ட் அனாயிண்டிங் ப்ரேயர் அப்போ ஆக்டிவேட் பண்ணி விடுறோம். நீங்கள் போயிட்டு அதை மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ வேறு யாருன்னா டெஸ்டிமனிஸ் சொல்லணும்னா ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னும் 2 பேர் டெஸ்டிமனிஸ் சொல்லலாம். நான் ஞானஸ்தானம் எடுத்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் என்னுடைய ஒய்ஃப் வந்து இங்கே வலிக்குது, ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லும். உடனே நான் ப்ரே பண்ணேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ கமாண்ட் தட் பெயின் ஷுட் கோ அப்படின்னு சொன்னேன். அது கொஞ்ச நேரம் சென்று நல்லாயிருக்கு, தேவலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அது மறுபடியும் இன்னும் எப்போதுமே எனக்கு தனக்காக ப்ரே பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க என் ஒய்ஃபு. ஆனால் வந்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருப்பாங்க, டெம்பிள் தான் போயிட்டுருப்பாங்க. நான் வந்து பைபிள் தான் படிச்சுட்ருப்பேன். ரொம்ப தீவிரமாக படிப்பேன். என்னை யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். என்னை நம்புங்க, என் பின்னால் வாங்க அப்படி தான் சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப உங்களை வற்புறுத்த மாட்டேன். என் பிள்ளைங்களும் சரி யாரையும் சரி நான் வற்புறுத்த மாட்டேன். நான் எப்படின்றது பாருங்கள். நான் வந்து எப்போவுமே உண்மையை நோக்கி தான் நம்ம போகணும். எப்போவுமே நம்ம உண்மையை நோக்கி தான் போகணும். உண்மை நமக்கு இது வரைக்கும் தெரியல, இப்போ தெரிய வருது. அதனால் வந்து அது சத்தியம். யார் சொன்ன மாதிரி அது சத்தியம், பிரதர் சொன்ன மாதிரி சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புகிறேன். நிறையா அந்த இப்போ உதாரணமாக உமாசங்கருங்கிறது பேர் வந்து ஹிந்து பேர், சிவன் பேர். அவர் என்னென்னா இப்போ பெரிய ஒரு டிசிப்ளின் ஆஃப் ஜீசஸ்னாக்கா ரொம்ப ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய மெசேஜ்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப பிடிக்கும். அது சாரோடையும் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப படிப்பேன். டெய்லி அதை படிக்காமல் இருக்க மாட்டேன். எப்போதுமே மெசேஜ் படித்து தான் வைப்பேன். நைட்டில் வந்து பைபிள் படித்து தான் தூங்குவேன். அது ஒரு இதாக எடுத்துக்கிட்டேன். இப்போ காலையில் படிப்பேன், நைட்டில் படுத்துக்கும்போது படித்தேன். இது ஒன்று அது அற்புதங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. இப்போ என் அதுக்கு வந்து ஜீன்ஸ்லேயே அந்த ரத்தத்துலேயே கலந்துருக்க அந்த தோல் வியாதி. அது இப்போ என்னாச்சுன்னா வந்து
அதுக்காக நான் ப்ரே பண்ணுறேன். அதுக்கு நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். தொட்டு நான் ப்ரே பண்ணல, பட் ப்ரே பண்ணுறேன். இப்போ வந்து அது மெடிசின்ஸ் எனக்கு எடுக்குது. இருந்தாலும் இப்போ வந்து அப்பப்போ ரெக்கர் ஆகும். அந்த இந்த தோல்வியாதி அப்பப்போ ரெக்கர் ஆகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ ப்ரேயரும் ஒரு காரணம்னு நான் நம்புகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ஹோப் தட் I believe in Jesus. So here and after that disease will not will not recur. It will go forever. என்னுடைய சன்னுக்கு வந்து இப்போ ரொம்ப சளி தொல்லையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. என் சன்னுக்கு அது ரொம்ப காலமாக இருக்குது, சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நானும் ப்ரே தான் பண்ணிட்டுருக்கேன். நானும் வந்து இந்த பிரிகேட் குரூப்ஸை கேட்டுக்கிறேன். அவனுக்காகவும் என் மருமகளுக்காகவும் ப்ரே பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். நானும் ப்ரே பண்ணிடுறேன். என் ஒய்ஃபுக்கும் செய்யுங்க. தேங்க்யூ பிரதர். ஸோ இப்போ இந்த ஜபங்கள் நம்ம ஏறெடுக்கும்போது நோ மேட்டர் நம்ம யாராக இருக்கும் என்னன்னு தெரியல, எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நம்ம அந்த கட்டளை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம், இப்போ இந்த ரெவல்யூஷன்ஸ் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளுதுன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ்லேயே முக்கியமான ஒரு கிஃப்ட்ஸ் வந்து கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங். ஸோ நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நம்ம பாதுகாக்கிற ஒரு விஷயம் அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங். இந்த கிஃப்ட்டை நம்ம பெற்றுக்கொண்டுக்கிட்டோம்னா நம்ம எந்த ஆவி மேனிஃபெஸ்ட் ஆகுது, இல்லை நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா ஆவியும் சோதித்து அறிவதற்கான கிஃப்ட் இங்கே தான் நம்ம கிரியேட் செய்ய முடியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் போது நம்ம இந்த டிசெப்ஷன்ஸை வின் பண்ணிட்டோம்னாவே பாதி ஜெயிச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கோ இல்லை ஒரு ஹீலிங்கோ போகும் பொழுது நீங்கள் ஜபிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிட் பைண்டிங் இருக்குது, இல்லை என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு அவுட்லைன் தெரிவிக்கப்படும். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது இதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணலாம். ஸோ இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி தான் நடக்குது. ஸோ இந்த அனாயிண்டிங் செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரூப் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம், மிராக்கிள்ஸ் ட்ரூப் அண்ட் சூப்பர் நேச்சுரல் ட்ரூப். இந்த ட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பிலீவர்ஸ் இதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய அட்வைஸ் பிரகாரம் கரெக்டாக 1 year இவங்களுக்கான த வேர்ட் ஆஃப் காட் வந்து பரிசுத்த ஆவியானவரே அங்கே இருக்கிற மெம்பர்ஸை வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாரு. ஸோ அடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு, இவங்க அற்புத அடையாளம் நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்போ நெக்ஸ்ட் லெவலில் குறித்து போயாச்சு. கிட்டத்தட்ட மோர் தென் 300 people அதில் ட்ரூப்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் ஸ்டார்டட் டூயிங் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அண்ட் ப்ரீச்சிங் த காஸ்பிள். ஸோ அதோடைய நிறைவு தான் இன்றைக்கி இருக்கிறது. ஸோ இந்த ட்ரூப்ஸ் பற்றி பிரதர் உமாசங்கர் கொஞ்சம் ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம். Okay, welcome brother. Okay, brother Ritish has a testimony to share. So நீங்க ஷேர் பண்ணிக்கங்க. Brahmin convert. Okay, நீங்களே சொல்லுங்க. Hi all. Is everyone okay with English? Okay, right? Yeah, my name is Ritish. I'm a Brahmin, Telugu Brahmin actually. Me and sir used to work in the same school earlier. That's where we met, And things happened, changed in my life. Whenever I used to see some sick people, I said, God, give me that gift of healing. God, give me that gift of healing. Why are you not giving me that? I used to cry in my room, prayer room. I see some paralyzed person. I used to cry, God, why don't you give me? I want to do that. Why do you give it to those pastors? I want to do it myself. I want to teach others. I want to do that. I used to always ask God. I never got it for, maybe long time. Until I met, Sister Angelica, Troop Church, Umashankar Troop Church, all those things. That's when I realized God gave it to me already. I didn't use it. I was a fool. In 5 minutes, I told a person, a boy who was paralyzed in Mahabalipuram church, I met him. I preached him only for 5 minutes. He accepted Lord. He said, I want to take baptism. Just in 5 minutes. Like a fool, I went and told Pastor, you want to take baptism. Give him baptism. Pastor said, no, we have to give him 3 days class, only then he can take baptism. He does not know he's taking out emotions. I said, I'm being obedient. I said, okay, Pastor. After attending the BFF church and the BFF group meeting, I understood, no. Peter gave 3,000 people baptism, right? Book of Acts. I was like a fool. God, if I'd have given him the baptism, he would have been healed this next second, right? I missed him. I regret now.
Like that, I felt very bad. God, I should have done it earlier. Now, I said, God, I want to do something. Use me. I want to do something. I don't want to be depressed and sitting, crying like this. Okay, one pastor called me the other day, last week, 2 weeks ago. Always feared to lay hands on people. Because Bible says you should not lay hands on people, right? But seeing these people doing, I said, God, I want to do. Fine. One day, one pastor is part of the BFF Troop Church, He comes to the NWC 24 bars and praise and worship. He's an employee there, actually. He was sick, high sugar in the hospital. I said, okay, fine, let me do something. My wife had to go to Bombay because my father-in-law was sick. The day I was free, I went there. I said, God, I don't know. I want to try my faith. You help me. I don't know if I can lay my hands or what. Now, I trust in you. I'm doing that. I went to the hospital. I laid hands on him and started praying. I don't know, God. Do whatever you want to do. Let me die. I don't care. But I want to see the healing. He's saying that week he got that week he got discharged. And he said, brother, God is telling me you should come to my church and you should start the troop church. I said, okay, there are only 10 people in the church. There are only 10 people. I said, okay, when I went, I went one time earlier to the church to preach like a normal pastor, All said, wow, but I was not happy in my heart. This time when I went, I said, no, I'm not going to preach, I'm not going to catch a mic. It's enough. Let's all, sit in a circle. Now come, you start praying. Now you start doing this. Now you start doing this. Okay, what word God is giving you? You speak. You start preaching. And then all finished. In the end, we said, again we made a round. We said, whoever is sick, whoever wants prayer, come in meeting. We'll lay hands and we'll start praying on you. We started doing wonders happening there. Pastor's wife, she is not an educated lady. She does not know anything, but she is very sweet from heart. She said, I'm seeing one monkey is running away from here. I said, wow, praise God. That's the anointing of the Lord. Monkey is demonic. Monkey is a demonic spirit. It's running away when she is praying. One small boy, maybe of this kid's age, is coming telling, Anna, I'm seeing that I'm doing praise and worship. I'm, hitting drums. Visions in front of me. First time I taught them. I said, God, is there any power in me? Of course, it's in God. God is using me. If me, being a Brahmin, God is using me, generational Christians, why can't God use you more? From that day, I started putting hands on people and praying. I don't care what the situation is. I said, God, you are with me. Nothing should come to me. I trust in you. You are my dad, right? You have no healing. You have no sickness in you. So should be in me. No sickness in me. I'm going and doing it. Tomorrow is my second class again. I'm going and preaching in Navalur again. I said, God, I want to change this. God said, you go. This morning I went to BFF Tamil Church. That new group has started the training. This morning I went. I taught them how to do, how to live. No tithes, no offerings. This thing, no, we should give. All elderly people. I was fearing in my heart, how can I tell this? When you have pastors, Roman Catholic, Pentecost background, all are pastors, all are 50, 60 plus years. I am just a young boy. I said, God, what can I tell them? But I'm speaking, telling, I said, God, is it me really speaking? I was done. It happened in front of me. After I finished the class, 2 small kids, maybe 20 years old, girls, they're coming and telling, brother, how is it working like this? Why is it not working like this? They started asking me as if I'm a teacher. And the elderly gentleman is coming and telling me, brother, please pray for me also. An auntie is coming and telling, brother, give me a phone number. I'm like, God, you're making me hero or what? But it's happening in front of my eyes. Yeah, God can do through you people also. But only one thing that we need, as brother was telling, word of God. Midnight prayers. God taught me, like chastisement, I get up 7 o'clock, 8 o'clock and pray. God whacks me. Tomorrow night, sit at 12 o'clock and pray. He makes me sit at 12 o'clock in the night. He whacks me like anything. He teaches me how to pray. Next day morning when I go to office or when I go anywhere to do some work, I see miracles happening in front of my eyes. It's happening. In the bus I start preaching. In the train I start preaching. Share auto I start preaching. I do anything. I was late actually. I was very concerned. God, what is this? I have never been late to any appointment. Not only to church, anything. Why am I late, God? I didn't like it. But, I got in a wrong stop. That Bharat Petroleum bus stop. I started walking inside there. I was thinking it's a different area. I've never been to this area. One guy, praise the Lord, brother. I said, praise the Lord, brother. Nanu Christian da, brother. Okay, fine. He said, I don't know. I just all of a sudden I turned back and said, here, I gave him the Operation Ecclesia book in Tamil. Trust me, I never had that book in Tamil in my bag. But this morning when I went to preach there in that BFF church meeting, I had that book, Tamil books in my bag. God gave it to that boy. I said, God, now I understand why you brought me now. This late. I thought I was
I came with the thought that I was late, I'm missing everything here. When I'm coming in, he's finishing the introduction. I said, okay, God, I'm on time, thank you. So yeah, praise to God. You can do it, everyone can do it. It's not only Pentecost can do it, not only this religious people can do it. That's all nonsense. We should, destroy this religion, come out and be true Christians to God. That's what God wants. God hates religion. That's all from me. Good day, guys. தேங்க்யூ பிரதர், பிரைஸ் லார்ட். ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக டெஸ்டிமனிஸ் நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் அந்த வல்லமையை தரித்து கொண்டு உடனே சுவிசேஷம் அறிவிச்சிடலாம். ஸோ ஞானஸ்தானத்துக்கு தண்ணி இருந்தால் போதும், நீங்களே கொடுக்கலாம். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் நீங்கள் ஆத்மாக்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறது. ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு ஊர்லேயோ இல்லை வேறு ஒரு தேசத்துலையோ போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல ஆத்மா இருக்குது. நீங்கள் எங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ சுற்றிலும் ஆத்மா தான் இருக்குது. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீங்கள் காணாத தேவனிடத்திலே அன்பு கூறுவீர்கள். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஸோ நம்மளுடைய அந்த விஷயங்கள் சோல் வின்னிங் பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே இருக்குது. ஸோ அதான் சொல்கிறாரு, அறுவடைக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஒன்லி திங் இஸ் வி ஹாவ் டு கெட் ரெடி. ஸோ இப்போ நம்ம சொல்கிறது மாதிரி Just something I just wanted to add. Sorry, brother. Okay. You know what? In Bible, it's, people say only pastors can give baptism. I evangelized to my friend. His name is Vivek. He's a Hindu convert. He accepted Lord. With my own hands, I gave him baptism. I've got the picture in my mobile. If you want, I can show you later. So it is possible. It is even to him, I wanted to give him baptism myself with my own hands. Not because I saved him. God saved him. Not I didn't save him. But I was very happy that day when, sir told he gave him baptism. All I wanted him to take baptism, that's all. And he... oh, wow, see. That's all from me, brother. Thank you, brother. So this is how the entire scenario goes out. When you go out for a walk, you can win soul there. You can take them to the water, baptize them, make them disciple, get them into the world. And make sure that you tell them you do the same thing. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியும் செய்வான், அதிலும் மேலான கிரியை செய்வான். ஸோ இதே கான்செப்டில் ஏசு நமக்கு சொன்னதை நம்ம அப்படியே மற்றவங்களுக்கு சொல்லி ஒவ்வொருத்தரையும் சீஷராக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை போல மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஆமேன். ஸோ இந்த ட்ரூப்ஸ் பற்றி பிரதர் உமாசங்கர் ஒரு சின்ன ஹைலைட் கொடுப்பாரு. ஸோ இந்த ட்ரூப்ஸ் என்ன ஆச்சு, ஹவு இட் வாஸ் கோயிங், இப்போ இந்த லாஸ்ட் 1 இயர்ஸில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, ஸோ இதில் என்னென்ன லேர்னிங்ஸ் வந்துச்சு, ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பிரதர் உமாசங்கர் கொடுப்பாரு. ஸோ இந்த காஸ்பிளிங் எல்லாருமே இயேசு போன இடத்துல எல்லாம் 2 விஷயம் பண்ணார். வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குனார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொன்னார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். ஸோ இந்த 2 விஷயம் தான் மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ நம்மளும் சுவிசேஷம் போகும் பொழுது 1.5 மணி நேரம் நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கறத காட்டிலும் அந்த கிரியை செய்த உடனே அந்த சாட்சி அவர்களை உயிர்ப்பிக்குது. இப்போ நம்ம போகும் பொழுது நம்ம இந்த சாட்சியான வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனை பார்க்கும் பொழுது, ஒரு சீஷனை பார்க்கும் பொழுது ஒரு பயம், ஃபியர் ஆஃப் லார்ட் உண்டாகணும். என்ன மாதிரி வியாதி இருந்தாலும் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்தில் இயேசுவுடைய சீஷன் நிச்சயமா விடுதலை தருவோம். அந்த ஒரு விசுவாசம் வளரணும். அதை தான் நம்ம இந்த டிசைபிள்ஸ்க்கான விதை அதுதான். இது போக 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 வளர வளர இந்த உலகம் ஃபுல்லா கிறிஸ்தவர்களை இந்த இயேசுவின் சாயலில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆமேன். ஸோ அதுக்கான நேரம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான விதை தான் இந்த டிசைபிள்ஷிப். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிவைவல்கான ஒரு கரெக்டான பாத்வே இதுதான். ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ இங்கே உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேர் சைலண்டாக இருக்கும். இட் டசன்ட் மீன் தட் எல்லாரும் சைலண்ட் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் தெளிவாக பேசிட்டு இருக்கார். ஸோ இந்த நாளையிலிருந்தே இந்த கனி தர விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும். ஆமேன்.